இப்போ இந்த நாளிலே இந்த வேளையிலே ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. தேவன் உங்களோடு இடைப்படுவார். அதாவது வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் ஒன்று வரப்போகிறது. அதுக்குண்டான அறிகுறியை இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்போது ஏசப்பா உங்கள் பக்கத்தில் வந்துடுவார். ஏசப்பா உங்கள்கிட்ட பேசணுன்னு யார் விரும்புகிறா? மகளே, உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி கவலைப்பட்டு கிடக்கிற? ஏன் இப்படி மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிற? உன் பிள்ளையை பற்றி கவலைப்படுறியா? உன் குடும்பத்தை பற்றி கவலைப்படுறியா? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா உங்கள் பக்கத்தில் வந்து கேட்கணும்னு யார் விரும்புகிறா? கை தூக்காதவங்க எனக்கு அவர் பேச வேணாங்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ ஏசப்பா உங்கள் பக்கத்தில் வந்து பேச போகிறார். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறத கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் நாளைக்கு ஏசப்பாட்ட வந்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன், நைட்டு என் பக்கத்தில் வாங்க, உங்கள் முகத்தை தரிசாலே எனக்கு போதும், எனக்கு எல்லாம் வந்த மாதிரி தான் அப்படின்னு நீங்கள் ஏசப்பாட்ட கேட்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு எல்லாத்துக்கும் உருவாக்கி கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒருத்தர் தேவன் இறங்கி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவர் யார்? ஒருத்தர்கிட்ட தேவன் இறங்கி வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட கேட்டார்? சாலமோன்ட்ட கேட்டார். கேட்டாரா கேட்கலையா? தேவன் இறங்கி வருகிறதுக்கு அவர் என்ன செஞ்சார்? 1000 சர்வாங்க தகன பலி என்ன செஞ்சார்? ஏறெடுத்தார். சரிங்களா? அதனால் தேவன் வந்து தத்ரூபமாக உங்களோட பேச போகிறார். இந்த உலகத்தில் எத்தனை பேர் உங்கள்கிட்ட பேசியிருக்கலாம், ஆனால் ஏசப்பா வந்து பேச போகிறார். சரி, அவர் பேசுகிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க எபிரேயர் 12, 14, 15. தீட்டுப்பட்டு இருக்கும். இப்போ கவனிங்க, இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன செய்ய முடியாதான்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. தரிசிக்க முடியாது அப்படின்னா பார்க்க முடியாது. எல்லாரும் கடவுளை பார்க்க விரும்புகிறாங்க, எல்லாரும் தெய்வத்தை பார்க்க விரும்புகிறாங்க, எல்லாரும் இயேசுவை பார்க்க விரும்புகிறாங்க. ஆனால் அது பார்க்கறதுக்கு முன்னால் அவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, அவர் நம்மக்கிட்ட என்ன விரும்புகிறாரு அப்படின்னு கேட்டால், நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தேனா, நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்தேனா, நான் உன் முன்னாடி வந்து நின்று உனக்கு நான் தரிசனத்தை காட்டுவேன். மகளே உனக்கு என்ன வேணும், மகனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நான் உன் பக்கத்தில் வந்து நிற்பேன். அப்புறம் நம்மோடு பேசுகிறவர், இடைப்படுகிறவர். ஆபிரகாமோடு பேசினார், நம்மோடு பேச மாட்டாரா? யாக்கோபோடு பேசினார், நம்மோடு பேச மாட்டாரா? ஈசாக்கோடு பேசினார், நம்மோடு பேச மாட்டாரா? தானியேலோடு பேசினார், நம்மோடு பேச மாட்டாரா? கொர்நேலியோடு பேசினார், நம்மோடு பேச மாட்டாரா? சவுலாகிய பவுலோடு பேசினார், நம்மோடு பேச மாட்டாரா? ஆபிரகாம் சந்ததியில் வந்தவர்கள் தான் நம்மோடு பேச அவர் வல்லவராக இருக்கிறார். முதல்ல ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாள்கிட்ட உறவாடினார், ஏதேன் தோட்டத்தில் பேசினார், உறவாடினார். அதே தேவன் அவர் ஆவியை என்ன செஞ்சார்? ஆதாம் ஏவாளுக்குள்ளே ஊதினார், ஆதாமுக்குள்ளே ஊதினார், அது ஜீவன் உண்டானது. அந்த ஆவி தான் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கி அதே தெய்வம், அதே இரட்சகர், அதே வெற்றிவேந்தன், அதே இயேசு மகாராஜா இன்றைக்கி நம்மோடு பேச விரும்புகிறார், நம்ம பக்கத்தில் உட்கார விரும்புகிறார், உனக்கு என்ன வேணும் என்று கேட்க விரும்புகிறார். அப்போ அதுக்குண்டான ஒரு தகுதி நம்மளுக்கு, ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு தகுதி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, அதாவது பார்க்க முடியாது. அப்படின்னா அவர் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தரிசனம் அப்படின்னா அவரை பார்க்கறது. ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுடைய முகத்தை மட்டும் நீங்கள் சொப்பனத்திலேயோ
இயேசுவின் முகத்தை மட்டும் நீங்கள் தரிசனத்துலையோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வாயடைச்சு போய் நீங்கள் எதுவுமே கேட்க முடியாத அளவுக்கு மெய் மறந்துடுவீங்க. அந்த நேரத்திலேயே உங்களுக்கு உண்டான எல்லா தேவைகளும் உங்கள் சரீரத்தில் உங்கள் உச்சந்தலைந்து உள்ளாங்கல் வர எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட நோயாக இருக்கட்டும், அது அந்த ஸ்பாட்லேயே அது மறையும். மாத்திரமில்லை, உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு உண்டான தேவைகளை அந்த நேரத்தில் உனக்கு கொடுத்துட்டு தான் அவர் அந்த இடத்த விட்டு கடந்து போவார். நீ வாயை திறந்து எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சகல பரிபூரணமும் அவருக்குள் என்ன செய்யிருக்கிறது சொல்லுங்க, அடங்கி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சகல பரிபூரணமும் இயேசுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அவரை நான் பார்த்துட்டாலே போதும், அவரை நான் தரிசித்துட்டாலே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் முகத்தை பார்க்கறதுக்கு நமக்குள்ள ஒரு வாஞ்சை, நமக்குள்ள ஒரு ஏக்கம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்ன மூல காரணம், என்ன அஸ்திவாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் என்றால் குடும்ப வாழ்க்கையில் பரிசுத்தம், நடக்கையில் பரிசுத்தம், ட்ரெஸ்ஸில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், எல்லாவற்றிலுமே நம்ம பரிசுத்தமாக இருந்துட்டோம்னா நம்ம பக்கத்தில் ஏசப்பா வந்து உட்காந்துருவார். உன் சொப்பனத்தில் வந்து அவர் நின்றுவார், தரிசனமாக வந்து நின்றுவார். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் நமக்கு? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. இன்றைக்கி சத்தியத்தை கேட்குறோம், ஆலயத்துக்கு வர்றோம், எவ்வளவோ காரியங்களை கேட்குறோம். ஆனால் நம்முடைய வார்த்தையில் ஒரு பரிசுத்தம் இருக்கிறதா, நம்முடைய பேச்சில் ஒரு பரிசுத்தம் இருக்கிறதா, நம் நடக்கையில் ஒரு பரிசுத்தம் இருக்கிறதா, நான் போடுகிற இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு பரிசுத்தம் இருக்கிறதா, நம்ம குடும்பத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா, எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும். சும்மா வந்து இயேசுவை பார்க்கறது சாதாரண காரியம் கிடையாது, இயேசுவை தரிசிப்பது சாதாரண காரியம் கிடையாது. நான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை என்ன செய்ய முடியாது, தரிசிக்க முடியாது. இயேசு அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், இரத்த சிந்தனை நமக்காக விடுதலை வாங்கி கொடுத்த தெய்வம். அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் சொல்லுது பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கணும். யாவரோட சமாதானம் இருக்கவும் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பரிசுத்தத்துக்கு ஒரு மூல காரணம் என்ன தெரியுமா, யாவரோடு சமாதானம் இருக்கவும். என்ன அடுத்து பரிசுத்தமுள்ளவராக இருக்கவும் நாடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நாடுன்னு என்ன அர்த்தம்? நாடுன்னு என்ன அர்த்தம்? முயற்சி பண்ணுங்க, என்ன செய்யுங்க, கொஞ்சம் முயற்சி எடுங்க, கொஞ்சம் பிரயாசப்படுங்க. நீங்கள் சமாதானமாக இருப்பதுக்கு முயற்சி எடுங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி எடுங்க. எவ்வளவோ நம்ம முயற்சி பண்ணி பார்த்தாலும் முயற்சி பண்ண முடியாது. எவ்வளோதான் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி ஒரு யோக்கியமான வாழ்க்கை, ஒரு உத்தமமான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு அன்பான வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும் எவ்வளோதான் நம்ம முயற்சி பண்ணாலும், ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு எண்ணத்தை, ஏதாவது ஒரு பிரச்சனத்தை, ஏதாவது ஒரு சண்டையை, ஏதாவது ஒரு முறுமுறுப்பை, ஏதாவது ஒரு பிரிவினையை, ஏதாவது ஒரு தகாத வார்த்தையை நம்ம பேசும்படியான ஒரு சூழ்நிலையை, பரிசுத்த குலைச்சலை பிசாசு நமக்கு உண்டு பண்ணி விடுவான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நாம் முயற்சி எடுக்க வேண்டும், நாம் பிரயாசப்பட வேண்டும். எப்படியாவது இந்த நாளிலே எந்த தப்பான வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சண்டை போடுற வார்த்தை பேசக்கூடாது, என்னுடைய வாயின் வார்த்தை அது பரிசுத்தமான வார்த்தையாக இருக்கணும் அப்படிங்கிற அதுக்கான முயற்சி எடுக்கணும். நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் அந்த நாள் முழுவதும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எனக்கு என் நடக்கையில் பரிசுத்தம் இருக்கணும், என் ட்ரெஸ்ஸில் பரிசுத்தம் இருக்கணும், என் வார்த்தையில் பரிசுத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் வந்து முயற்சி எடுக்கணும், பிரயாசப்படணும். அதான் நாடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாடுங்கள் என்ன அர்த்தம்? ஒரு முயற்சி, ட்ரை பண்ணி பார்க்கணும், முயற்சி எடுக்கணும். கோவப்பட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறதுக்கு, முறுமுறுப்பான வார்த்தை பேசாமல் இருக்கிறதுக்கு, குற்றப்படுத்துகிற வார்த்தை பேசாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பான முறையில் இயேசுவை நீங்கள் கண்ணார பார்க்க முடியும், உங்கள் தரிசனம் அவருக்கு கிடச்சிரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. எங்கே போய் தொலைஞ்ச விளங்காத ஆளே அப்படிங்கன்னா உங்கள் வார்த்தையில் பரிசுத்தம் இல்லை. எங்கடா ராசா போனேன், இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கம்மா போனேன் அப்படிங்கன்னா உங்கள் வார்த்தையில் பரிசுத்தம் இருக்குது. இந்த சனியோட பெரிய தொல்லையாக இருக்குது, என்ன என் வாழ்க்கை அப்படின்னீங்கன்னா உங்கள் வார்த்தையில் பரிசுத்தம் இல்லை. உங்கள் வார்த்தையில் பரிசுத்தம் இருக்கணும். எங்கம்மா போனேன், ஏன் லேட்டாச்சு, ஏன் வந்த, ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு அன்பாக பேசுனீங்கன்னா அன்பு வெளிப்படுகிறது. அப்போ அங்கே இயேசு வந்துட்டார். ஒரு சமாதானமான வார்த்தையை பேசுங்க. அப்போ நீங்கள் சமாதானமான வார்த்தையை எப்பெல்லாம் பேசுகிறீங்களோ அங்கே பரிசுத்தம் பின்னாடி வந்துடுது. பரிசுத்தத்துக்கு முன்னால் சமாதானம் சொல்லப்பட்டிருக்கு. அதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யாவரோட சமாதானம் இருக்கவும் பரிசுத்தமுள்ள இருக்கும் நாடுங்கள். அப்படின்னா ஃபஸ்ட்டு பரிசுத்துக்கு முன்னால் ஒரு சமாதானம். நீங்கள் சமாதானமான வாழ்க்கையை நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா, சமாதானமான வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தம் உங்களை என்ன செஞ்சிடும், தேடி வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க. நமக்குள்ள ஒரு முறுமுறுப்பு, அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு தீட்டான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம். ஒரு சில நேரங்களில் தீட்டுப்பட்டு விடுறான். எப்படி தீட்டுப்படுறான்?
நீங்கள் தேவையில்லாத காரியத்துக்கு போயிட்டு வந்து தீட்டு ஆயிடுச்சு, எனக்கு தீட்டு பட்டுட்டேன், தீட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எப்படி நமக்குள்ளே தீட்டு வருது, தீட்டான வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 15 வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு. ஒருவனும் தேவனுடைய கிருபையை, கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துறதுக்கு பேர் என்னது? எல்லாம் சொல்லுங்க. தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்துறதுக்கு பேர் கிருபை. பிள்ளை இல்லாமல் வாழ்ந்தேன், அவருடைய பிள்ளை இல்லாமல் வாழ்ந்தேன், ஆனால் கிருபை அவர் பிள்ளையா மாத்திருச்சு. சொல்லுங்க, அவருடைய கிருபை அவருடைய பிள்ளையை என்ன மாத்திருச்சு. சொல்லுங்க, அதுக்கு பேர் தான் கிருபை. அப்போ என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க? ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. அப்போனா அவர் பிள்ளைங்கிற அத்தாரிட்டியை, பிள்ளைங்கிற உரிமையை நீ இழந்து போயிடக்கூடாது. பிள்ளையா இருந்தால் தான் அவருடைய ஆசீர்வாதமும், அவருடைய சொத்தும், அவருடைய சுகமும், அவருடைய பலனும் நமக்கு வாரிசு பிரகாரம் என்ன செய்யும்? கிடைக்கும். ஆபரகம் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் பிள்ளைங்கிற உரிமையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. அப்போ பிள்ளைங்கிற உரிமையை எப்போ நம்ம இழந்து விடுகிறோம்? இயேசுவின் பிள்ளைங்கிற உரிமையை எப்போ நம்ம இழந்து விடுகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, பாருங்கள், இழந்து போகாத படிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்தெலும்பி, அதாவது யாதொரு கசப்பான வேறு உங்கள் உள்ளத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது? முளைச்சிடக்கூடாது. வேறு ஏன் சொல்லப்படுதுன்னா, ஒரு உள்ளத்துக்குள்ளே ஒரு கசப்பை வச்சுட்டிங்கன்னா அது வேறு. அப்படின்னா வேறு என்ன செய்யும்? வேறு பறந்து போகும். வேறு என்ன செய்யும்? என்ன செய்யும்? வேறு பூமிக்குள்ள வேறு என்ன செய்யும்? வளரும், பறந்து போகும். அப்படின்னா ஒரு நபர் மேலே ஒரு கசப்பை உள்ளத்தில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு வேறு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த வேறு கண்டிப்பான முறையில் இன்னொரு ஆள் மேலே கசப்பை வைக்க சொல்லும், இன்னொரு ஆள் மேலே சண்டை போட சொல்லும், இன்னொரு ஆள் மேலே போராட்டம் வைக்க சொல்லும். இதுதான் கசப்பு, இதுதான் வேறு. அப்போ நீங்கள் இந்த டைமில் இந்த மாதிரி உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பை வச்சுட்டு அந்த கசப்புங்கிற வேரை நீங்கள் முளைக்க விட்டு அதை வளர விட்டு அதை விரிவாக்கம் பண்ணும்போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் பிள்ளைங்கிற அந்தஸ்தை, அவர் பிள்ளைங்கிற உரிமையை, அந்த கிருபையை நம்ம என்ன செய்யறோம்? இழந்து விடுகிறோம். ஒரு அல்லே சொல்லுங்க. புரிஞ்சவங்களா ஒரு அல்லேலுயா சொல்லுங்க. எப்போ பிள்ளைங்கிற உரிமையை இழந்து விடுகிறோம்? சொல்லுங்க, எப்போ பிள்ளைங்கிற உரிமையை இழந்து விடுகிறோம்? நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பான வேற முளைக்க விடுறீங்க தெரியுமா? நான் அவங்க கூட சண்டை, சித்தப்பையும் கூட சண்டை, பெரியப்பையும் கூட சண்டை, மச்சான் கூட சண்டை, மாமியும் கூட சண்டை, நாத்தனா கூட சண்டை, கூட பிறந்தவங்க கூட சண்டை, அவங்க கூட பேச மாட்டேன், அவன் உருப்பட மாட்டான், அவன் வழங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் ஒரு தவறான எண்ணத்தை உள்ளத்தில் வைக்கிறீங்க, எப்போ தவறான எண்ணத்தை இனிமே உள்ளத்தில் வச்சு ஒரு கசப்பை நீங்கள் வளர விடுறீங்க. குடும்பத்தில் அண்ணன் தம்பி, மாமா மச்சான், மாமியா மருமக, ஒரு மனது இருக்கணும், சண்டை இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது. எப்போ நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு கசப்பை நீங்கள் உள்ளத்தில் வைக்கிறீங்களோ, எப்போ உள்ளத்தில் வந்து ஒரு கசப்பை வேற வளர விடுறீங்களோ, அந்த நேரத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, இயேசுவினுடைய பிள்ளைங்கிற அந்த உரிமையை நாம் இழந்து விடுகிறோம். அவருடைய கிருபையை நாம் என்ன செய்கிறோம்? இழந்து விடுகிறோம். இப்போ தாய் தப்பை பேச மாட்டாங்க ஒரு குடும்பத்தோட. உன்னை மகனை சொல்லுவாங்க, மகளை சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தோட பேசாதரா, அப்பா பேசி 2 வருஷம் ஆச்சுரா, அந்த குடும்பத்தில் அம்மா பேசி 2 வருஷம் ஆச்சுரா, நீயும் பேசாதரா, நம்ம பரம்பரையை பேசக்கூடாது, அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தை ஒதுக்கி தள்ளணும்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த கசப்புங்கிற வேற என்ன செய்றீங்க? வளர விடுறீங்க. அந்த கசப்புங்கிற வேற படர விடுறீங்க. அப்போ அதனால உங்களுக்கு நடக்கிற பிரதிபலன் என்ன? உங்களுக்கு வரக்கூடிய காரியம் என்ன? இயேசுவின் அன்பை விட்டு விலகுறீங்க, இயேசுவின் கிருபையை விட்டு விலகுறீங்க, இயேசுவின் பிள்ளைங்கிற அத்தாரிட்டியை விட்டு என்ன செய்றீங்க? விலகுறீங்க. அதுக்கு தான் அவர் கிருபை விலகாதபடி, அந்த பிள்ளைங்கிற உரிமை விலகாதபடி என்ன செய்யுங்க? யாவரோடு நீங்க என்ன செய்யணுமா? எல்லாம் சொல்லுங்க, யாவரோடு சமாதானமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தத்தின் மேன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை தரிசிக்கிற ஒரு வல்லமை. அவர் தரிசிக்கிறதுக்கு உங்க உள்ளத்தை, இயேசு அப்படி உள்ளத்தை திறந்து பார்த்தாருன்னா கசப்பு, வெறுப்பு, பொறாமை, முறுமுறுப்பு எதுவுமே இந்த உள்ளத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதானம், தாழ்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, விசுவாசம், இது மாத்திரம் தான் இந்த உள்ளத்தில் இருக்கணும். இது மட்டும் உள்ளத்தில் இருந்தால் இயேசு ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளத்தில் வந்துடுவாருங்க. அல்லேலூயா. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்தெலும்பி கலகம் உண்டாகிறதுனாலே அநேகர் தீட்டு எப்படி வருது தெரியுமா? தீட்டு எப்படி வருது நமக்கு? எப்போ உங்கள் உள்ளத்துக்குள்ள கசப்பை நீங்கள் முளைக்க பண்ணுகிறீங்களோ, எப்போ கலகம் உண்டாகிற ஒரு காரியத்துக்குள்ள நீங்கள் ஈடுபடுறீங்களோ, எப்போ சண்டை உண்டு முறை காலத்தில் ஈடுபடுறீங்களோ நடக்க
பாருங்கள், சில இடங்களில் சில அண்ணன் தம்பி என்ன செய்வாங்க, கல்யாணம் வைப்பாங்க, மகளுக்கோ மகனுக்கோ கல்யாணம் வைப்பாங்க. அது பத்திரிக்கையில் வந்து மாமன் பேரை போடாமல் விட்டுருப்பாங்க, அண்ணன் தம்பி பேரை போடாமல் விட்டுருப்பாங்க. உடனே என்ன செய்வாங்க தெரியுமா, எல்லார் பேரையும் பத்திரிக்கையில் போட்டிருக்கிறான், என் பேரை போடலை, அதனால் இந்த கல்யாணத்துக்கு நான் செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன், இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். பாருங்கள், அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, ஒரு பகையை என்ன செய்வாங்க, வளர்த்து கொள்வாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. போடலைன்னா நல்லது, போடலைன்னா நல்லது, பார்த்துக்கொள்ளுங்க. அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் பேர் இல்லைன்னா கவலையே படாதீங்க, உங்கள் பேர் இல்லை என்ன செய்யாதீங்க, கவலையே படாதீங்க. பாருங்கள், உடன்குடி என்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு ஊழியம் ஒருத்தர் ஆரம்பித்தார். ஆரம்பித்த புதுசில் அதில் ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர்த்த போடுவாங்க, ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லி 4 பேர்த்த போடுவாங்க. அப்போ அந்த ட்ரஸ்ட்டு கேட்டு தான் எல்லோரும் என்ன செய்வாங்க, ஒரு முடிவு எடுப்பாங்க, ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஊழியத்தில் வந்து என்ன ஒரு ட்ரஸ்டியை என்ன செஞ்சாங்க, போட்டிருந்தாங்க, என்ன ஒரு ட்ரஸ்டியை போட்டிருந்தாங்க. ஒரு முதியோர் இல்லமோ, ஒரு அனாதை இல்லமோ, ஒரு சர்ச்சு கட்டுறதோ அல்லது பொதுநல தொண்டு செய்கிறதோ எல்லாமே ட்ரஸ்ட்டு மூலமாக என்ன செய்வாங்க. அதில் வந்து தலைவர், பொருளாளர், செயலாளர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்டி என்ன செய்வாங்க, வச்சுருப்பாங்க. ஒரு இது ஆரம்பிக்கும் போது இது எல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி ட்ரஸ்டிலாம் கலந்து உரையாடி தான் எல்லா காரியத்தையும் செய்வாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த ட்ரஸ்டி அப்படிங்கிற இடத்துல வந்து பேரில் வந்து என்ன வந்து ஒரு பேரை போட்டிருந்தாங்க. அந்த ஊழியக்கார், ஒரு பெரிய ஊழியக்கார், நீங்கள் வந்து எங்கள் ஊழியத்தில் நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டியாக இருங்க அப்படின்னு சொல்லி என் பேரை என்ன செஞ்சாங்க, போட்டிருந்தாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ மந்த்லி ஒரு உபவாச கூட்டம் அவங்க போடுவாங்க. அப்போ போடும்போது நான் மந்த்லி என்ன செய்வேன், போயிட்டு அந்த கூட்டத்தில் கலந்துட்டு வந்துக்கிட்டு இருப்பேன், நல்லது கட்டத்தெல்லாம் பேசுவோம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ எனக்கு இங்கே ஊழியம் அதிகமானபடியால் இந்த சர்ச்சு வேலைகள், கட்டுமான பணி, இந்த டிவி சம்மந்தப்பட்ட எல்லா காரியங்களும் அதிகமானபடியால் என்னால் வந்து மாதம் தொடர்ந்து என்ன செய்ய முடியல, அந்த ஊழியத்துக்கு நான் போய் அட்டன் பண்ண முடியல, ஊழியத்தை போக முடியல. உடனே அந்த ஊழிய தலைவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து சரியாக நம்ம ஊழியத்தில் கலந்துக்க மாட்டேங்கிறாரு, சரியாக நம்ம வந்து கண்டுக்க மாட்டுறாரு, அதனால் இந்த ட்ரஸ்டியிலிருந்து என்ன செஞ்சிருவோம், இவரை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம, என்கிட்டே சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ட்ரஸ்டிலிருந்து இந்த அதாவது நான் ஒரு பேப்பர் எழுதின மாதிரி இந்த ஊழியத்திலிருந்து, இந்த ட்ரஸ்ட்லேருந்து மனப்பூர்வமாய் நான் விலகிக் கொள்கிறேன், இனிமேல் எனக்கு இந்த ஊழியத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பேப்பரில் அழகாக எழுதி, ஏன்னா அதில் வந்து என்னுடைய கையெழுத்து அவங்களாவே போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணி அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு அப்போ அந்த ட்ரஸ்டியில் வந்து எனக்கு பதில் இன்னொரு ஆளை சேர்க்கணும். அப்போ ஒரு ஆளை என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அது என் ஃப்ரெண்டு தான், அவன் என் கூட பைபிள் காலேஜ் படித்தவன் தான், அவனை என்ன செஞ்சிட்டாங்க, சேர்த்துட்டு இது எனக்கு ரொம்ப நாளாக என்ன செஞ்சிச்சு தெரியாமலே இருந்துச்சு, பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வருடம், 2 வருடம், 3 வருடம் அப்படி ஓடிட்டே இருந்துச்சு, எனக்கே தெரியாது. என்னை வந்து அந்த ட்ரஸ்ட்லேருந்து என் பேர் எடுத்தது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஊழிய விரிவாக்கணும்னா சரியாக அங்கே போகல வைக்க முடியல. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு அனாதை இல்லை வச்சுருந்தாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அதில் பொம்பளை பிள்ளைகளை வச்சு அந்த அனாதையில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே சில ப்ராப்ளம் வந்துருச்சு. பொம்பளை பிள்ளைங்க வச்சு வளர்த்தனால இப்போ ஒரு இடத்துல வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்க ஒரு 10 பிள்ளை 20 பிள்ளை இருந்தாலே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரத்தான் செய்யும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஒரு ப்ராப்ளம் என்ன வந்துருச்சு, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஏதோ ஒரு இதில் கம்ப்ளைண்ட் ஆனவுடனே என்கொயரி வந்துட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க, எல்லாம் இது பண்ணி போலீஸ் பிடிச்சி ஒவ்வொரு பிள்ளையும் விசாரித்து எங்கே நினச்சி எதை நினச்சி பிடிச்சா கடைசியில் அந்த ஊழியத்தையே மூட வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த யார் அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை விரிவாக்கம் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து நான் விலக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பதில் வேறொருத்தர் ஒரு பேர் போட்டிருந்தது. அப்போ அந்த நேரத்தில் வந்து இது யார், இவர் எங்கே இருக்கா அப்படின்னு அவன் வேறு வெளியூரில் ஒருத்தர் இருக்கான், மெட்ராஸ் பக்கத்தில் ஒரு ஊரில் அந்த நபர் இருக்கார் சேர்த்தவர், அவன் அட்ரஸாக போட்டுருந்துச்சு. அது அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான், அவன்கிட்ட கையெழுத்தை வாங்கி தான் அந்த ட்ரஸ்ட்டில் அவனை சேர்த்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, நேராக ஜீப்பில் என்ன செஞ்சாங்க, அந்த ஊருக்கு போய் அவனை பிடிச்சி, நீ இந்த ட்ரஸ்ட்டில் நீ இருந்திருக்கிற, இவ்வளோ வேலை அங்கே நடந்திருக்கு, இதுக்கு நீயும் பங்கு தான் அப்படின்ற. ஐயோ நான் அங்கே போவே இல்லை நீ சேர்ந்துருக்க அப்படின்னோன்னே கடைசியில் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஆளுகளுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி அதுலேருந்து அவன் என்ன செஞ்சான், வெளியே வந்தான், பார்த்துக்குங்க.
இதே இது அந்த டெஸ்ட்டில் என்னை விளக்காமல் அவன் பேரை போடாமல் இருந்தால் பிரச்சனை யாருக்கு வந்திருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்போ நான் என் பேரை ஏன் எடுத்துக்க அப்படின்னா கோவப்பட்டிருந்தேன்னா எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து ஏசப்பா நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு? காப்பாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல உங்களை சேர்த்துக்கிட்டாலும் சரி சேர்க்காலும் சரி, உங்களை முன்னாடி நிற்க வச்சாலும் சரி நிற்க வைக்காட்டும் சரி, உங்கள் பேரை போட்டாலும் சரி போட்டாலும் சரி, அவருடைய தீர்மானத்தைப்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. ஒரு தீமை உங்கள் வீட்டில் நடக்குதா, அது நன்மையில் முடியும், பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் பேர் எங்கேயும் போடலையா, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, அது நன்மையில் முடியும், பார்த்துக்கொள்ளுங்க. இது என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சது, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ கடைசியில் நான் ஏன் என் பேரை எடுத்தீங்க அப்படின்னு சண்டை போட்டிருந்தேன்னா இன்றைக்கி பெரிய சிக்கலில் மாட்டிருப்பேன். நானும் 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி பெரிய அவமானத்தில் வர வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கான். ஆனால் கர்த்தர் நிந்திலிருந்து அவமானத்துக்கு தகப்பன் இயேசு என்ன செஞ்சார்? காப்பாற்றிருக்கிறார். அதனால் நெருக்கத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பான முறையில் நெருக்கம் வந்தால் தான் ஒரு பெருக்கம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. துக்கம் வந்தால் தான் உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ தேவனை இயேசுவை நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சமாதானம், 2வது பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இருந்தால் தான் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும். 2வது பரிசுத்தமாக இருந்தால் நமக்கு கிடைக்கிற ஒரு பலன் என்ன? பரிசுத்தமாக இருந்தால் நமக்கு கிடைக்கிற ஒரு பலன் என்ன? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆவியானவரால் வெளிப்படுத்தப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா இங்கே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லாம் என்னைய பாருங்க, இங்கே பாருங்க. ஒரு யோக்கியமான, ஒரு தூய்மையான, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேக மறைபொருளை மறைஞ்சு கிடக்கிற காரியங்களே, உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுது, தேசத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுது, உன் குடும்பத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுது, உன் பிள்ளை வாழ்க்கையில் நாளைக்கு எப்படி என்ன நடக்க போகுது, உன் மகன் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முன்னக்கூடியே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா? நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார், சொல்லி தந்துடுவார். அடுத்த வருஷம் உன் குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, உன் தொழில் எப்படி இருக்க போகுது, உன் வியாபாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற காரியத்தை, அடுத்த வருஷம் உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அடுத்த வருஷம் உன் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மறைபொருளே, மறைஞ்சு கிடக்கிற காரியங்களே, 10 வருஷத்துக்கு வர்றதுக்கு முன்னால் இருக்கிற காரியம், எல்லா காரியத்தையுமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாராம்? இந்த வசனத்தை நல்லா திருப்பி இன்னொருக்க படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் ஆவியானவர் என்ன செய்யப்படுகிறது? வெளிப்படுத்தப்படுகிறது. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதனால இயேசப்பன் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபை என்னன்னு கேட்டீங்கன்னா, மறைபொருளை உங்களுக்கு ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சீக்கிரம் முடிந்தவர்கள் எழுதி கொள்ளுங்க. நீதிமொழிகள் 2:8 சீக்கிரம். பரிசுத்த வான்களில் பாதைகள் என்ன செய்வாரா? அல்லேலூயா. இங்கே பாருங்க, நம்ம நாளைக்கு எந்த பாதையில் போக போகிறோம், அடுத்த மாதம் எந்த பாதையில் போக போகிறோம், அடுத்த வருஷம் எந்த பாதையில் நம்ம குடும்பம் போக போகுது, நம்ம எந்த பாதையில் நடக்க போகிறோம், நம்ம பிள்ளை எந்த பாதையில் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பாதையில் சறுக்கு இருக்குது, பாதையில் குண்டுகுழி இருக்குது, பாதையில் ஆக்சிடென்ட் இருக்குது, பாதையில் போராட்டம் இருக்குது, பாதையில் நெருக்கம் இருக்கிறது. நம்ம போகிற பாதையில் நம்ம ஒரு வேலைக்கு போனாலும் அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, நம்ம ஒரு இடத்துக்கு போனாலும் பாதுகாப்பு தேவை. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்துக்கொள்ளுங்க, பரிசுத்த வான்களின் பாதைகளை என்ன செய்வாராம்? என்ன சொல்லுது? நல்லா படிங்க, சத்தமா திருப்பி படிங்க. அவர் நியாயத்தின் நெறிகளையும் தற்காத்து, அதாவது நியாயத்தின் நெறிகளையும் நியாயமான காரியங்களை நமக்கு காத்து பாதுகாத்து பரிசுத்த, எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த வான்களின் பாதைகளை காப்பாற்றுவார். பரிசுத்த வான்களின் பாதைகளை காப்பாற்றுவார்.
அப்படின்னா பாதையை காப்பாற்றுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு வந்தாலும், எந்த வேலைக்கு போனாலும், எந்த தொழில் பண்ணாலும், எந்த வியாபாரம் பண்ணாலும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்க ஊருக்கு வெளியூருக்கு போனாலும், எந்த இடத்துக்கு வந்தாலும் தேவன் நமக்கு என்ன செய்வாராம், நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தை என்ன செய்வாராம், அவர் பாதுகாத்து கரம் பிடித்து நடத்த என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 37:28 வாசித்து பாருங்க. சங்கீதம் 37:28 சீக்கிரம். கர்த்தர் என்ன செய்யறாரா, நியாயத்தை விரும்புகிறவர், பரிசுத்தவான்கள் என்ன செய்யறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எல்லாம் சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதனால என் தகப்பன் இயேசு என்னை ஒருபோதும், நல்லா சொல்லுங்க, என்னை ஒருபோதும், இந்த கால வேளையில் வாயை திறந்து பேசுங்க, சொல்லுங்க, நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதனால ஏசப்பா என்னை கைவிட மாட்டார். ஏசப்பா என்னை கைவிட மாட்டார். சங்கீதம் 97:10 வாசித்து பாருங்க. சங்கீதம் 97:10. கர்த்தர் மேல அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அல்லேலூயா. தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கின் கைகளுக்கு அவரை நம்மளை நினைச்சுவார. இந்த வசனத்துக்குள்ள எவ்வளவு ஒரு அற்புதம் காத்திருக்கு தெரியுமா? இங்கே இருங்க, நமக்கு கேடு உண்டாக்குற மனிதர்கள் மத்தியில், நமக்கு கெடுதல் உண்டு பண்ணுகிற மனிதர்கள் மத்தியில் நம்மளை என் தகப்பன் இயேசு நம்மளை நினைச்சுவார். சொல்லுங்க, காப்பாற்றுவார், காப்பாற்றுவார். இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. சகோதரிமார்கள் ஒருத்தர் வாசிங்க சத்தமா. கர்த்தர் மேல அன்பு வைக்கிற தேவ பிள்ளைகளே, அதாவது என்ன செய்யுங்க, தீமையை என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், எல்லாம் சொல்லுங்க, தீமையை நான் வெறுத்து விடுவேன், தீமையை நான் வெறுத்து விடுவேன், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து என் தகப்பன் என் ஆத்துமாவை காப்பாற்றுவார். அதாவது இந்த ஆத்துமா இருக்கு தெரியுமா, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அப்பனா இந்த ஆத்மா வாழ்ந்தா சரீரம் சுகமாயிரும். அப்பனா இந்த ஆத்மா வாழ்வதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனா, நீ தீமையை வெறுத்துட்டேனா, நான் உன் ஆத்மாவை என்ன செய்வேன். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருங்க, எவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ளே எண்ணத்துக்குள்ளே அந்த ஆத்மாக்களை தீமையை என்ன செஞ்சிருங்க, சொல்லுங்க, நான் எல்லாம் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க, தீமையை, தீமையை, கசப்பை, சமாதான குலைச்சலை நான் வெறுத்து விடுவேன், நான் வெறுத்து விடுவேன், நான் வெறுத்து விடுவேன். வெறுத்து விட்டேனா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் அவர் என் ஆத்துமாவை காப்பாற்றுவார், அவர் என் ஆத்துமாவை காப்பாற்றுவார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. எங்க நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா எவ்வளோ நன்மைகளை காட்டிட்டு வர்றார் தெரியுமா? எங்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றுவார். ஒரு வசனம் இருக்குது பார்த்துக்கோங்க, தானியேல் 7:27, உனக்கு ராஜ்யத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். நீ எடுக்க வேணாம், நேரம் ஆயிடுச்சு. தானியேல் 7:27 அவர் என்ன சொல்கிறாரு, நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா ஒரு ஆளுக தன்மையை உனக்கு நான் கொடுப்பேன். நீ ஆள பிறந்தவன், ராஜாங்கத்தை உன் கையில் கொடுப்பேன், உன் தேசத்தை நீ ஆளுவாய், உன் குடும்பத்தை நீ ஆளுவாய், அதிகாரத்தை உன் கையில் கொடுக்குறேன். பாருங்க, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது அவர் என்ன சொல்றாரு, நீ ஆளுகை பண்ணக்கூடிய ஒரு கிருபையை உனக்கு நான் என்ன செய்றேன், கொடுக்குறேன். மாத்திரமல்ல, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஒரு ஒரு அற்புதம் நடப்பதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலகாரர் என்ன தெரியுமா? யோசுவா 3:5. யோசுவா 3:5, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு. அல்லேலூயா. அந்த வசனம் இருக்குல்ல யோசுவால, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு என்ன செய்ய போறேன் பாருங்க. அற்புதத்துக்கு மூல காரணம் என்ன, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜனங்களை நோக்கி எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துறேன், எனக்கு நாளைக்கு அற்புதம். ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, தடைப்பட்ட காரியமெல்லாம் என் கைவிடி வரணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என் துக்கம் மாறணும், என் பலவீனம் மாறணும், நாளைக்கு நான் அற்புதத்தை பார்க்கணும். அல்லேலூயா.
இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, யோசுவாவே சொல்லு, உன் ஜனங்கள்ட்ட சொல்லு, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறேன்? 1 வருஷம் கழிச்சில் 2 வருஷம் கழிச்சில் நாளைக்கே ஒரு நாள் 24 மணி நேரத்தில் உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்காமல் இருக்கா? உன் குடும்பத்தில் அதிசயம் நடக்காமல் இருக்கா? நீ பரிசுத்தம் பண்ணிக்கோ. நாளைக்கு உன் குடும்பத்தில் நான் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை உன் குடும்பத்தில் நான் பண்ண போறேன். ஹல்லேலூயா. எங்க இது ஒரு கஷ்டமான ஒரு காரியமாங்க. எங்க நம்மளை நாமே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியமா? இன்றைக்கி எனக்கு அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை, இருந்துக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு காரியம், லேசான ஒரு காரியம். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, ரைட். நீங்கள் கேட்கலாம், ஐயா பரிசுத்தப்படுத்து அப்படிங்கிறீங்க. அப்போ பரிசுத்தப்படுத்துறது என்னையா செய்யணும்? பரிசுத்தப்படுத்துறதுக்கு எப்படி பரிசுத்தப்படுத்துறது என்ன? நான் அப்படி கேட்கலாமா? நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் கேளுங்க, ஐயா பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்னையா செய்யணும் கேளுங்க பார்ப்போம். இப்போ கேளுங்க, நல்ல கேள்வி. இப்போ நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. உங்களை பரிசுத்தப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எபிரேயர் 13:12 உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்றதுக்கு என்ன செய்யணும்? எபிரேயர் 13:12 அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு? அவருடைய இரத்தத்தால், எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு பரிசுத்தம். இங்கே என்னைய கொஞ்சம் பாருங்களேன், என்னைய கொஞ்சம் எல்லாம் நிமிர்ந்து பாருங்க. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தாலே எனக்கு பரிசுத்தம். இயேசுவை என்னைய பார்த்து செய்யுங்க. இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு பரிசுத்தம். இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தாலே எனக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவர் ரத்தம் எனக்கு விடுதலை கொடுத்துருச்சு. அப்போ நீங்கள் நம்புனீங்கன்னா, அப்படி விசுவாசித்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு பரிசுத்த வல்லமை இறங்கிடுது. ஆமென். அல்லேலூயா. புரிகிறதா புரியவில்லையா? ஏங்க இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குங்க, நடைமுறைக்கு ஒத்து வருமாங்க? நடைமுறைக்கு ஒத்து வருமா? இப்போ பாருங்களேன், நமக்கு கொஞ்சம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப சிரமம் தான். இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு வாலிப போய் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறான். நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சினிமா போஸ்டர் ரோட்டில் பார்த்துடுறான். செவத்தில் பார்த்தோன்னே அது அரைகுறை ட்ரெஸ்ஸில் நிற்கிது ஒரு படம். பார்த்தோன்னா நல்லா இருக்கே அப்படின்னு அதை பார்த்துட்டு அப்படியே மைண்டில் கொண்டு வந்து வச்சுட்டு அதை சிந்தனை பண்ணான்னு பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு ஒரு பெண்ணை தப்பான கண்ணோட்டத்தோடு பார்த்துட்டாலே என்னது, அங்கே பரிசுத்தம் குலைச்சல் ஆகி போச்சு. அல்லேலூயா. அப்போ கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமம், கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமம். அல்லேலூயா. நீங்க டக்குன்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏய் விளங்காதவனே, உருப்படாதவனே, நீ நல்லா இருப்பியா? என் குடும்பத்தை கெடுத்தவனே, நீ குடும்பம்லாம் போயிடுவேன், நீ அப்படி போயிடுவ இப்படி போயிடுவ. அப்போ நாலு படி ஒரு சொடக்கு போட்டு அப்புறம் 2 வழி வஞ்சைங்க வச்சுக்கொள்ளுங்க. உங்க பரிசுத்தம் சோழி முடிஞ்சிச்சு. உங்க பேச்சில் பரிசுத்தம் இல்லை. அப்புறம் இயேசுவே என்ன வாரோம், இயேசுவே உங்களை பார்க்கணும், நீங்கள் வாங்க. வரவே மாட்டார். நீ முட்டி மோது அழு கூப்பாடு போடு, வரமாட்டார். நம்மளை நாம சுத்திகரித்து வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணும், பிரயாசப்படணும், நாட வேண்டும். ஆமென். அப்போ யாருமே பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை தேவன் பார்க்குற யாருமே பரிசுத்தம் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இயேசுவின் இரத்தத்தால். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன். ரெண்டாவதாக யோவான் 17:17 சீக்கிரம் முடிச்சுட்டேன். யோவான் 17:17 ரெண்டாவது பரிசுத்தம் எப்படி படுத்துறது? யோவான் 17:17 சீக்கிரம் டக்கர் பூக்கல் அரபா. உம்முடைய சத்திய வார்த்தையினாலே. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க என்னை பாருங்க, எல்லாம் பாருங்க. இயேசுவே உம்முடைய சத்திய வார்த்தையினாலே. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய சத்திய வார்த்தையினாலே என்னை பரிசுத்தப்படுத்தும். இங்கே பாருங்க, இப்போ பாருங்க. இயேசுவே, பைபிள், இயேசுவே உம்முடைய சத்திய வார்த்தையினாலே, இப்படி கையை வச்சுட்டு, இயேசுவே உம்முடைய சத்திய வார்த்தையினாலே என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வார்த்தையினாலே என்னை பரிசுத்தப்படுத்தும். நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. நாளைக்கு உங்களுக்கு அதிசயம் நடக்க போகுது. உங்கள் கடனை போகிற ஒருத்தன் வந்து அடைக்க போகிறான். கையை தட்டப்பாவுக்கு எவ்வளோ கடை இருக்குது, ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடு, உன் கடனை போகிற நான் அடைக்க போகிறேன். ஒரு ஆள் வந்து உங்களை வந்து பேச போகுது. அல்லேலூயா. எவ்வளோ நகையை பேங்கில் வச்சுருக்க, அந்த பேங்கு சிட்டியை போகிறேன் கொடு, அவன் நகையை போகிறேன் திருப்பி தர போகிறேன். இதானே அற்புதம், இதானே அற்புதம். அப்போ இந்த அற்புதம் நடக்கணுமா வேணாமா? அப்போ அவருடைய இரத்தத்தால் உங்களை நீங்கள் என்ன செய்யணும்?
ரெண்டாவது என்ன செய்யணும், அவருடைய வார்த்தையில் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், வார்த்தையில் இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, அப்பதான் புரியும். அல்லேலூயா அல்லேலூயா. மூன்றாவது 1 கொரிந்தியர் 6:11, 1 கொரிந்தியர் 6:11 முடிக்க போறேன். 1 கொரிந்தியர் 6:11. இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். எப்படி கழுவப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அவருடைய நாமத்தில் பரிசுத்த, எல்லாம் சொல்லுங்க, நான் என் பாவம், என் சாபம், என் தீட்டான காரியங்கள் எல்லாம் வாய தரங்க. என் பாவம், என் சாபம், எனக்கு உண்டான தீட்டான காரியங்கள் எல்லாவற்றையுமே இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியினால நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். எனக்கு உண்டான சாபங்களும், இப்ப சாபம் ஓடுது, வாயத்தரம் சொல்லுங்க, எனக்கு உண்டான சாபங்களும், எனக்கு உண்டான பாவங்களும், எனக்கு உண்டான தீட்டான காரியங்களும் என்னை விட்டு அகன்று போக முடியாத இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் வார்த்தையில், பரிசுத்த ஆவியினால என்னை நான் சுத்திகரித்துக் கொள்கிறேன். ரக்க பக்க லக்க ரதூரபா. அல்லேலூயா அல்லேலூயா. இவ்வளவு காரியத்தை சொல்லிட்டு கடைசி இன்னொன்று சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போஸ்தலர் 15:9, விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. அப்போ நான் மூல காரணம் என்ன, இவ்வளோ காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், விசுவாசிச்சா போதும், நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போனா இயேசுவின் இரத்தத்தால் நான் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் வசனத்தில் நான் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால், எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் வார்த்தையில் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். நாளைக்கு எனக்கு அற்புதம். அல்லேலூயா. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, எல்லாம் எந்திரிச்சு சொல்லுங்க, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த, ஆமே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த, ஆமே. அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. வாய திறந்து, யெகோவா, ஆமே, எல்லாம் பார்த்து கொள்வி ராஜா, எல்லாம் பார்த்து கொள்வி. வாயிரே ராஜா, எல்லாம், ஆமே, யெகோவா ஈரே, ஆமே. அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோமே, ஆமே, ஸ்தோத்திரிக்கிறோமே. நாளைக்கு என்ன உங்களுக்கு அற்புதம் வேணும் என்று இப்போது மனதில் நினைத்து கொள்ளுங்கள். எல்லாம் கண்களை மூடிய வண்ணமாக எல்லாம் மனதில் நினைச்சு கொள்ளுங்கள். நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணும், நாளைக்கு என்ன நடக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், உங்கள் குடும்பத்துக்கு என்ன நினச்சி கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்கிறத சொல்லிவிட்டு அந்த காரியத்தை நினைங்க. இயேசுவே, உங்கள் இரத்தத்தால் எனக்கு பரிசுத்தம் உண்டாவதாக,
இயேசுவே, நான் செய்த குற்றங்கள், நான் செய்த குறைகள், நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் இரத்தத்தாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் வசனத்தால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். விசுவாசத்தினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். தகப்பனே, நாளைக்கு எனக்கு ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை செய்யுங்க. இப்போது கண்களை மூடிய வண்ணமாக நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன அற்புதம் வேணும் அப்படிங்கிறத அப்படியே கண்ணை மூடிட்டு ஏசப்பட்ட அப்படியே கேளுங்க பார்ப்போம். விசுவாசமாக கேளுங்க. உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திட்டீங்க. இரத்தத்தால் பரிசுத்தப்படுத்திட்டீங்க, வார்த்தையில் பரிசுத்தப்படுத்திட்டீங்க, நாமத்தில் பரிசுத்தப்படுத்திட்டீங்க, பரிசுத்த ஆவியில் பரிசுத்தப்படுத்திட்டீங்க. எல்லாம் கண்ணை திறக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. நாளைக்கு நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரு தேவை இருக்கும். குறிப்பாக எல்லா கடன் பிரச்சனை மாறணும், பொருளாதார தடை மாறணும். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், அமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்டுக்கொண்டபடியே எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறோம். நாளைக்கு எங்களுக்கு அற்புதம் நடக்கும்படி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உங்களுடைய நேசக்கரம் கூட இருப்பதாக பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் சதா கால வரை மற்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.